அந்த அளவுக்கு மிகச்சிறந்த நடிகர். கண்டிப்பாக தேசிய விருது, கண்டிப்பாக 5வது ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் ஆஸ்கார் கரனை மீண்டும் எல்லாருக்குமே பெரிய பெரிய உள்ள டெக்னீஷியன் அத்தனை பேர் பார்த்துருக்காங்க உயிரை கொடுத்து. அதற்கான வெற்றியுடைய ஆரம்பம் இது. எங்க அண்ணன் வந்திருக்காரு. உண்மையிலே பக்தன்னா ரோபோ தான். ஏன்னா உலகநாயகனுடைய கடவுளுடைய ஆண்டவருடைய ஒவ்வொரு பர்த்டேக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வலசரவாக்கத்தில் போரூர்லேருந்து ஆழ்வார்பேட்டை வரைக்கும் எந்த இதில் பார்த்தா சினிமா போஸ்ட்டு கூட அவ்வளோ இருக்காது. அவ்வளோ பெரிய போஸ்ட்டு அதை கன்னத்தில் முத்தம் கொடுத்து எனக்கு வந்து ஒரு 3 நாளாக ரொம்ப வந்து தூங்கவே இல்லை. இந்த படம் ரிலீஸுக்காக அவர் உழைத்த உழைப்பு, தேங்காய் உடைச்சு பூசணிக்காய் உடைச்சு அண்ணன் கமலா தேட்டரை கதற விடுறோம். கமல் திரையரங்கம் அதை கதற விடுறோம். அதான் கேப்டனே இன்னைக்கு. அதுபோல் இன்னைக்கு அத்தனை ரசிகர்களும் சரி எல்லாருமே சரி. அதே இந்தியன் விஷயம் இல்லை கிராக்கர்ஸோடு போனாங்க சேஃப்டி தான். ஏன்னா நாங்கள் நேர்மையோட கும்பனுடைய வாரிசு அதனால கரெக்டான பெர்மிஷன் வாங்கி ஃப்ளெக்ஸ் வைக்கிறதுக்கு கார்பரேஷனில் பேசி போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசி வெடி வைக்கிறதா இருந்தாலும் பப்ளிக் நியூசன்ஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அழகான முறையில் கொண்டாடுறோம். இங்கே உள்ள பேப்பர் ஷாட்டு முன்சிபல் தாத்தா வர்றதுக்கு கதை போது 2 ஸ்க்ரீன் 10 நாளைக்கு முன்னாடி இந்தியன் ஒன்று ரீரிலீஸ் பண்ணியிருந்தீங்க. அப்போ தேட்டருக்குள்ள நெருப்புலாம் பறக்க விட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணீங்க. இப்போ இந்தியன் 2 இப்போ உள்ள எந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க? உள்ளே வந்து இந்த பேப்பர் ஷாட் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் ஷாட் உள்ளே போகும். வேறு எதுவும் சரி ஸ்மோக்கு இப்போ தான் ரெனோவேஷன் பண்ணியிருக்கிறதுனால நம்ம அவங்களுடைய வரைமுறைக்கு எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு கொண்டாட்டம் மட்டும். புதிய மைல்களை படைக்குமா? கண்டிப்பாக இவருக்கு மைல்கள்லாம் வந்து அதெல்லாம் அடக்கவே முடியாது ஆண்டவரை. அது வந்து அலைகடல், அது ஓடிக்கிட்டே இருக்கும். இது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும் இறைவனை வேண்டிக்கிட்டு. அதுக்கு தான் 51 தேங்காய் முந்தானத்து போய் சிறுவாபுரி கோயிலில் வேண்டிக்கிட்டு வந்து இங்கே உழைச்சோம். இங்கே அடுத்த இதுக்கப்புறம் அப்படி வரிசையாக மதுரை, பெங்களூர், ஓசூர்